கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நாங்கள் பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து ஒவ்வொரு பெண்களை பற்றி பார்க்கும்பொழுது அதிலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டாக்டர் மேரி ராஜநாயகம். இவங்கள பற்றி பார்த்திங்கனாக்கா, இவங்க ஒரு மருத்துவ மிஷனரி. இவங்க மத்தேயு 25:40 வேத வசனத்தில் கூறியிருக்கிறது போல, மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனம் இவ்வாறாக கூறுகிறது. அதே போல் டாக்டர் மேரி ராஜநாயகம் அவர்கள் மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க ஒரு மிஷனரி. மிகவும் ஒரு அர்ப்பணிப்பான பணியை செய்தார்கள். எந்த காலத்தில்னா, பிளேக் பரவி வந்த அந்த தொற்று நிறைந்த காலங்களில் இவங்க மருத்துவ ஆர்காட் மிஷன் ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட் அங்கே தன்னுடைய பணியை செய்திருக்கிறார்கள். அதற்காக அழைக்கப்பட்டார்கள். 1894 வருடம் அங்கே தான் பார்த்திங்கன்னா இவங்க ஞானமணியை சந்தித்தார்கள். அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, உண்மையான கிறிஸ்துவ மருத்தாளர். தமிழ்நாட்டில் இவங்க மருத்துவ பணியை செய்து வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா 1904 வருடம் தமிழ்நாட்டில் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க அந்த பிளேக் தொற்றால் அவங்க பணி செய்த அந்த காலங்களில் பிளேக் தொற்றால் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் மரித்தார்கள். இவங்க அந்த ஞானமணின்னு நான் சொன்னல, அவரை எங்கே சந்தித்தார்கள்னா தமிழ்நாட்டில். அப்போ இவங்க பார்த்திங்கனாக்கா, அவர்கள் இருவரும் அவர் பார்த்திங்கன்னா ஒரு மருந்தாளராக இருந்தார். இவங்க ஒரு மருத்துவ மிஷனரியாக இருந்தார்கள். ஸோ இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் 1897 வருடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இணைந்து இவாஞ்சலிசம் பணியையும் செய்தார்கள், மருத்துவ மிஷன் பணியையும் செய்தார்கள். 1899 வருடம் இவங்க தமிழ்நாட்டில் எங்கன்னா மதுரைக்கு அருகில் உள்ள மதனப்பள்ளி அந்த இடத்துல இவங்க தன்னுடைய மிஷன் பணியை ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர்களுடைய கணவர், அதான் ஞானமணி, அவரை திருமணம் செய்து கொண்டார்கள் இல்லை, அவங்க 2 பேரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, யாருன்னா ஞானமணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அவங்க ஹஸ்பண்ட் அங்கே பணிபுரிந்தார். இவங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் மருத்துவ பணியை செய்தார்கள். இப்போ பாருங்கள், இவங்க 2 பேரும் இவங்க மருத்துவர், இவங்க மிஷன் பணியை செய்தாங்க. அவங்க கணவர் மருந்தாளர். இவங்க 2 பேரும் நம்மளுடைய மக்களுக்காக, அதுவும் குறிப்பாக மதனப்பள்ளியில் நோய் தொற்று ஏற்பட்ட காலத்தில் இவங்க பணிபுரிந்திருக்காங்க. யோசித்து பாருங்கள், எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, பெற்றோர்களை கவனிக்க முடியாமல் அவர்களை தனியாக விட்டு சென்று விடுகிறார்கள். எங்கே போகிறாங்கன்னா, தன்னுடைய வேலை நிமித்தமாக, இல்லை நிறைய பொருள் ஈட்டணும், குடும்பத்தை முன்னேற்றணும், இல்லை நிறைய கடன் தொல்லை இருக்கலாம், இந்த மாதிரி காரியங்களுக்காக அவங்க எங்கே போயிடுறாங்க, வெளிநாட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பெற்றோர்களை தனியாக விட்டு செல்கின்றார்கள், இல்லைன்னா பிறருடைய ஆதரவில் விட்டு செல்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் இடத்துல என்ன எதிர்பார்க்குறாங்கன்னாக்கா, ஒரு பணமோ சாப்பாடோ இல்லை விலை உயர்ந்த பொருட்களோ அவங்க எதிர்பார்க்கறதில்ல. அவங்களோட உக்காந்து ஒரு சில மணி நேரமாவது, ஒரு சில மணித்துளியாவது அவங்களோட உக்காந்து பேசணும், அவங்களோட இடைப்படணும், அவங்களுடைய எல்லா விதமான கஷ்டத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அங்கே வர்றாங்க. அவங்க தன் பிள்ளைகளிடத்தில் அதுதான் எதிர்பார்க்குறார்கள். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, முடிந்த வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள்
உங்களோடு அரவணைத்து வழிநடத்தி செல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த வயதான காலத்தில் ஆதரவற்ற நிலையில் எந்த நோய் ஏற்பட்டாலும் கூட பார்த்து கொள்ளக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லாத அந்த நிலையில் அவங்க வந்து எப்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்க, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து ஃபோன் பண்ணி தான் கேட்குறோம். எனக்கு தெரிஞ்ச நான் நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது சொல்லுவாங்க, எங்கள் தந்தை வந்து உடல் நலம் இல்லாமல் இருக்காங்க, என்னுடைய தாய் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறாங்க, வேலை நிமித்தமாக, இல்லைன்னா குடும்பத்தில் உள்ள ஒரு சிலர் மனைவிகள்லாம் வந்து அந்த கணவனுடைய உறவினர் வீட்டுக்கு வந்து போகிறதையே விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வந்தவங்கள அப்போ யாரை பராமரிப்பாங்க? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்காகவும் நம்ம பணத்தை செலவிடணும். அவங்கள பார்க்க போகும்போது நம்ம அனுமதிக்கணும். அவங்கள வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வழி நடத்தி செல்லக்கூடாது. அப்போ அவங்களை பெற்றோர்களுக்கும் அவங்க உடன் பிறந்தவர்களுக்கும் அவங்க தானே செய்யணும். அது நம்ம வந்து நீங்கள் வந்து ஆசையாக செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அது உங்களுடைய பொறுப்பாக, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினைத்து செய்யுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து பணத்தை வந்து ஒருத்தர் மூலமாக கொடுத்து விட்டுட்டேன், அதுக்கப்புறமா பொருளை வந்து இந்த குளிர்காலங்களில் ஒரு சில பெற்றோர்கள்லாம் எனக்கு வந்து ஸ்வெட்டர் வேணும், எனக்கு வந்து ஷால் வேணும், எனக்கு வந்து கம்பளி வேணும், ரொம்ப குளிருது அப்படின்லாம் கேட்டால் யார்கிட்டயாவது பணம் கொடுத்து விட்டுடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து அந்த பொருளுக்காக கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்படியாவது உங்ககிட்ட நான் ஒரு பொருளை கேட்குறேன், அப்படியாவது நீ வந்து என்னை பார்க்க மாட்டியா, என் கூட பேச மாட்டேன், என் கூட கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டியா, அப்படி எதிர்பார்த்து தான் அவங்க உங்களை கூப்பிடுறாங்க. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்னாக்கா, அந்த மதுரையில் வந்து மதனப்பள்ளி அருகே இந்த பிளேக் நோய் ஏற்பட்ட அந்த காலத்தில் இவங்க வந்து சிகிச்சை அளித்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்களோட சேர்ந்து பெண்களும் குறிப்பிட்ட நர்சஸும் வந்து மருத்துவ பணி செய்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து அந்த நோய்க்கு எதிராக போராடினார்கள். அதற்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தார்கள். பெண் மிஷனரிகளான லூயிசா ஹார்ட், எலிசபெத் நியூமன், இவங்க வந்து பெண் மிஷனரி செவிலியர்கள். இவங்களும் வந்து அதற்காக பாடுபட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து ஆபத்தான அந்த சூழ்நிலையிலும் இவர்கள் தன்னுடைய பணியை செய்தார்கள். இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நாங்கள்லாம் ஏதாவது வேலைக்கு ஒரு இடத்துக்கு போனோம், யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜோ அனுப்புதுன்னா அதற்குரிய அந்த வருமானம் இருக்கிறதா என்று பார்ப்போம். ஆனால் இவங்கெல்லாம் அந்த காலத்தில் பாருங்கள், அதுக்குரிய வருமானம் இல்லைனாலும் அந்த ஊதியம் இல்லாமலே இவங்க வந்து சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் அந்த மற்றவங்களை குறித்த அந்த பாரம் இருந்தது, அந்த மிஷன் பணியை செய்யணுன்ற அந்த பாரம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க வந்து நிறைய பார்த்திங்கன்னா மிஷன் மருத்துவமனைகள் அதை வந்து ஆரம்பிக்க ஊக்குவித்தார்கள். அதுக்கப்புறமா தனிமைப்படுத்தும் வார்டுகள், அதுக்கப்புறமா தனிமைப்படுத்தப்பட்ட நிலையங்கள், இத்தனையும் அவங்க இயக்கினார்கள். ஏன்னா இப்போது பிளேகெல்லாம் பார்த்திங்கன்னா தொற்று ஏற்பட்ட அந்த காலங்களில் என்ன செய்வாங்கன்னா அவங்க தனிமைப்படுத்தப்படுவார்கள். அப்போ அதுக்கு தங்குவதற்கு வசதியான வார்டுகள் இருக்க வேண்டும், நிலையங்கள் இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா இவ்வளோ இவங்க அர்ப்பணிப்பாக செய்கிறாங்களே, இதெல்லாம் என்ன குறிக்கிறதுனாக்கா இயேசுவினுடைய அன்பை அவர்கள் அறிவித்தார்கள். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா, நாம் செய்த அந்த பாவத்தின் மிகுதியால் தேவன் பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதற்காக? நம்ம மேலே அவ்வளோ அன்பு கூர்ந்ததுனால. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் அன்பாக இருங்கள், ஒருவருக்கு ஒருவரிடத்துல நீங்கள் அன்பாக இருக்கணும், அதுதான் பிரதான கட்டளையும் கூட. அதுக்கப்புறம் இவங்க வந்து தன்னுடைய உயிரை துச்சமாய் எண்ணினார்கள். இப்போது இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக நான் மரிக்க தயாராக இருக்கிறேன்னு
சொல்லுவீங்க? யோசித்து பாருங்கள். ஆனால் இவங்கெல்லாம் வந்து அந்த தொற்று நிறைந்த அந்த காலத்தில் கூட உயிரை துச்சமாக நினைத்து தன் பணியை மேற்கொண்டார்கள். அதுக்கப்புறமா வந்து எல்லா பாடுகளையும் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டனர். இந்த காலத்தில் இது ரொம்ப கஷ்டம் இல்லை? நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாலோ இல்லை நிறைய நம்மளை பாடுபடுத்தினாலோ உடனே என்ன பண்ணிடுறோம், அந்த சிரித்த முகம் இருக்காது, அந்த நம்ம வந்து சகிப்புத்தன்மை இருக்காது, சமாதானம் இருக்காது. நம்ம பேசுகிறப்பெல்லாம் கோபமாக பேசுகிறோம், கடும் சொற்களால் பேசுகிறோம், தகாத வார்த்தைகளால் பேசுகிறோம். ஆனால் எந்த மிஷினரியாவது அந்த மாதிரி பேசியிருக்காரு தான் நான் சரித்திரத்தில் படித்ததே இல்லை. அவ்வளோ சகிப்புத்தன்மை இருந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து 1899 தான் இவங்க வந்து அந்த மருத்துவ மிஷன் பணியையும் அந்த இவாஞ்சலிசம்னா கர்த்தருடைய நற்செய்தியை பரப்பி வந்தார்கள். உலகமெங்கும் போய் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவங்க செய்து வந்தார்கள். அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா 1903 ஞானமணியும் இவர்களும் அந்த பிளேக் தொற்று ஏற்பட்ட அந்த காலத்தில் ஒரு முழுமையாக தங்களுடைய கவனத்தை அதில் ஈடுபடுத்தினார்கள். ஞானமணியையும் இவங்களும் என்ன பண்ணாங்கன்னாக்கா தங்களுடைய பிள்ளைகளை இவங்க மேரி ராஜநாயகம் அவங்களுடைய சகோதரி வீட்டில் விட்டு வைத்தார்கள். அவங்க தான் அவங்கள பிள்ளைகளை கவனித்து கொண்டார்கள். எப்பவுமே மிஷினரிகள் வந்து தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன் என்று பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆத்ம பாரம் இருந்தது, மற்றவர்களை குறித்த அந்த கவலை இருந்தது. அவங்க எப்படியாவது இந்த பிளேக் நோயிலேருந்து மக்கள் விடுபட மாட்டார்களா அப்படிலாம் தான் அவங்க பாடுபட்டாங்க. நம்மளுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்குது, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து 1904 மார்ச் 10 இந்த தொற்று அவங்க வந்து அந்த பிளேக் மத்தியில் வேலை செய்து கொண்டிருந்ததுனால முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து அவங்க செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு அவரும் மரித்து போனார். இவங்க வந்து ஒரு முழு மிஷன் வந்து அமைப்பதற்கு உதவியாக இருந்தார். இவங்களை பற்றி எழுதியிருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து அருமையான குணம் படைத்தவர், அதுக்கப்புறமா சிறந்த மருத்துவர், அர்ப்பணிப்போடு தன்னுடைய காரியங்களை செய்தார். அதுக்கப்புறமா இவர் எல்லாரிடத்திலும் ஒரு நெருங்கிய தோழமையுடன் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மேரி டேபர் ஷெல் ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1902 நீங்கள் ஷெல் ஹாஸ்பிட்டல் பற்றி வேலூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து அவர்கள் நிறுவதற்கு உதவி இருக்கிறார்கள். நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது வந்து கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியை வந்து ஐடா சோஃபியா ஸ்கடர் நிறுவியிருக்காங்கன்றதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். இவங்க வந்து ஒரு மருத்துவர், டாக்டர் மேரி ராஜநாயகம். இவங்க வந்து மதுரையில் மதனப்பள்ளி அந்த இடத்துல தான் இவங்களுடைய மிஷன் பணியை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவங்க வந்து முழு நேரமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து சேவை செய்திருக்கிறார்கள். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அரசாங்கத்தால் நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வந்து மருத்துவ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, மருத்துவர் ஆவதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைத்தார்கள். அதில் வந்து ஒரு சிலரால் தேர்ச்சி பெற முடிந்தது, ஒரு சிலரால் தேர்ச்சி பெற முடியவில்லை. அப்படி முடியலன்னா அதுக்காக போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அதுக்காக போய் படிக்கிறாங்க. அப்படி போகுகின்ற சமயத்தில் ஒரு சிலர் மறுபடியும் தோற்று போகிறார்கள், ஒரு சிலர் வந்து தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆகிறார்கள். இப்போது இந்த செய்தியை மருத்துவர்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் உங்களையே பரிசோதித்து பாருங்கள். நம்ம வந்து இந்த மருத்துவ பணியை ஒரு முழு நேர சேவையோடு செய்கிறோமா? வறுமையில் இருக்கிற மக்களுக்காக இதை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை பண வசதி இல்லாமல், படிப்பறிவு இல்லாத குக்கிராமத்தில் நம்ம எந்த விதமான சலுகையோ இல்லை சம்பளமோ இல்லை எந்த விதமான உதவியோ எதிர்பார்க்காம நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? மருத்துவர்களாக நீங்கள் வந்து அதை சிந்திக்க வேண்டும். ஏன்னா இந்த மருத்துவ பணி வந்து மிகவும் உன்னதமான பணி. அதை எத்தனை பேர் வந்து ஒரு ஆர்வத்தோடு ஒரு மகிழ்ச்சி
மகிழ்ச்சியோட ஒரு அர்ப்பணிப்போட செய்கிறோன்னு தெரியாது. ஆனால் இவங்க அப்படி தான் செய்தாங்க. நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் நிறைய மருத்துவர்கள், செவிலியர்கள், அப்புறமா நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறமா நிறைய துப்புரவு பணியாளர்கள், ஸ்கேவஞ்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இறந்தவர்கள் நிறைய பேர். அவங்க வந்து எனக்கு என்ன, என் குடும்பம் தான் முக்கியம்னு யாரும் ஒதுங்கி போகல. ஏன்னா கோவிட் அந்த தொற்று பரவி வந்த அந்த காலங்களில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஒரு 50%ஆவது ஒரு தன்னலம் இல்லாத சேவையை செய்தார்கள். ஒரு சிலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுமோ அப்படின்னு பயந்து வெளியில் வராமல் இருந்தாங்க. தன்னுடைய சொந்தங்கள் மரித்தாலும் போய் பார்க்கல. எனக்கு அந்த காலத்தில் என்னை மிகவும் பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இறந்தார்கள். ஆனால் எல்லாரும் வந்து உயிருக்கு பயந்து யாரையும் போய் விசாரிக்கலை. அப்போது நான் யோசித்தேன், கர்த்தருடைய வேதத்தில் கூறியிருக்கிறது போல் உங்கள் உடல்களை வந்து புதைக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லாமல் போகும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏசப்பா. ஸோ அதுதான் இந்த தருணமும். ஸோ நம்ம வந்து கடைசி காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ உலகம் எங்கும் போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை சொல்லணும். அதுதான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு முக்கிய பணி. அதுதான் பேராணையும் கூட. நற்செய்தியை சொல்லி அவங்கள சீஷர்களாக மாற்றி சபையில் ஒரு உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். அந்த சபையில் சேர்ந்தவர்கள் வந்து பின்வாங்கி போகக்கூடாது. இப்போ நிறைய அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய செய்தியால், நற்செய்தியால் தொடப்பட்டு, இந்த பைபிள் வேதத்தில் இருக்கிற அந்த வசனத்தின் மூலம் தொடப்பட்டு வந்திருந்தாலும் சபையில் வந்து அவர்களை நடத்தி செல்ல ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், கர்த்தரை பற்றி தெரியாது, ஆனால் வசனத்தின் மூலமாகவோ, ஊழியக்காரர்கள் மூலமாகவோ, செய்தியின் மூலமாகவோ தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு சபைக்கு வர்றாங்க. அவங்கள நம்ம தான் ஊக்குவிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ தேவைன்னா கூட நம்ம சந்தித்து, அப்போ தான் அவங்க வந்து தொடப்பட்டு கர்த்தருடைய அந்த இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பிரதிபலிக்கிறாங்க, நம்மளுக்காக அவங்க பாடுபடுறாங்க, அந்த ஒரு நல்ல எண்ணங்களால் தொடப்படுவாங்க. இப்போ கர்த்தரை அவங்க பின்பற்றி அந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க எப்பவுமே பின்வாங்கி போக மாட்டாங்க, நல்ல ஒரு உற்சாகத்தோடு செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டாக்டர் மேரி ராஜநாயகம் பற்றி பார்த்தோம். அவரோடு சேர்ந்து அவர்கள் கணவரும் மருத்துவ பணியை செய்தார்கள். அவருடைய கணவர் ஞானமணி குறிப்பாக தமிழ்நாட்டில் மதுரையில் மதனப்பள்ளி என்ற இடத்துல பிளேகு தொற்று ஏற்பட்ட அந்த காலங்களில் முழு நேரமாக உழைத்து தன்னுடைய உயிரையே அவர்கள் இழந்தார்கள். ஸோ இந்த மாதிரி மிஷினரிகள் வந்ததுனால தான் நம்ம இந்தியா வந்து ஒரு சிறந்த நாடாக இருக்கிறது. கல்வியில் நம்ம முன்னேற்றம் அடைந்தோம். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலங்களில் இந்த மிஷினரிகள் தான் பெண் கல்வி எவ்வளோ முக்கியம் என்பதை உணர்த்தினார்கள். அதே போல் பெண்கள் எப்படி வந்து நாகரிகத்தோடு வாழ வேண்டும், எப்படி அவங்களோட சீர்திருத்த வாழ்க்கை அதிலெல்லாம் முக்கிய பங்கு வகித்தார்கள் மிஷினரிகள். நீங்கள் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறை எடுத்து பாருங்களேன். டாக்டர் மேரி ராஜநாயகம், அவர்களுடைய கணவர் ஞானமணி, இவங்க 2 பேருமே வந்து ஒரு கர்த்தருக்காக தங்களை வாழ்க்கையே தியாகம் செய்தார்கள். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நம்ம குழந்தைகளை வளர்த்து கொண்டு வருகிறோம். நம்மளுக்கு அவங்கள குறித்து கவலை, உலக வாழ்க்கையில் தான் நம்ம கவலைப்படுறோம், உலக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். ஐயோ அவங்களோட ஃப்யூச்சர் முக்கியம், அவங்க என்ன படிக்க போகிறாங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்கள யார் பார்த்துக்குவாங்க, அப்படி தான் நம்ம வந்து ரொம்ப கவலைப்படுறோம். ஆனால் இந்த மிஷினரிகள் பாருங்களேன், மேரி ராஜநாயகம், ஞானமணி இவர்கள் தங்களுடைய குழந்தைகளை தன்னுடைய உறவினர் வீட்டில் விட்டு வளர்த்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து உலக வாழ்க்கையை விட, தன் பிள்ளைகளை விட கர்த்தருக்காக செய்கின்ற அந்த ஊழியத்தில் தான் அதிகம் கவனம் செலுத்தினார்கள். அதற்கு தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதை நம்ம கற்றுக்கணும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய உறவினர்களுக்காக மற்றவர்களை வந்து ஒதுக்குவாங்க, மற்றவர்களை உதாசீனப்படுத்துவார்கள். அதை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதே கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், தாய் தந்தையராக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்திற்காக மற்றவர்களை ஒதுக்குவார்கள். மற்றவர்களுக்காக அந்த பாரமே இருக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆத்ம பாரம் இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இதோட 40 மிஷினரிகளை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி பார்க்குறது வந்து 41வது மிஷினரி. அப்போ அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? முதலாவது அவங்களுடைய ஜெப வாழ்க்கை. எப்படி ஜெபிச்சிருப்பாங்கல்ல, வேதத்தில் கூடி இருக்கிறது போல் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு வேணும்னா நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்ல, கர்த்தரை விடவே மாட்டோம். ஏசப்பா எனக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும், நான் இதில் கண்டிப்பாக அதில் ஜெயிக்கணும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய காரியத்திலும் வந்து நம்ம மனசு சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ, ஒரு சில ஊழியக்காரங்கள்லாம் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறப்போ கூட்டத்தை பார்ப்பாங்க. கூட்டத்தை பார்க்காதீங்க. ஏன்னா அங்கே வர்றவங்களை யாராவது ஒருத்தராவது உங்களுடைய சத்தியத்தால், உங்களுடைய வசனத்தால் தொடப்படுவாங்கல்ல, அதன் மூலமாக அந்த நற்செய்தி பரவும். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய கடமை வந்து அந்த சத்தியத்தை, வேத வசனத்தை விதைக்க வேண்டும். அதை விளைய செய்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேத வசனம். வேத வசனத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். இப்போ ஒரு வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது அது யாருக்காக, எப்பொழுது, எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிந்து கொண்டு அதை நம்ம எடுத்து சொல்லணும். அந்த வேத வசனத்தை அப்படியே போய் நம்ம சொல்லக்கூடாது. அதை புரிந்து அது அர்த்தத்தை எந்த மக்களுக்கு அது ஏற்றதோ அதை அறிந்து கொண்டு நம்ம போய் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அர்ப்பணிப்பான வாழ்க்கை இருந்தது. அதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறமா எல்லா காரியங்களையும் வந்து அவர்கள் சேர்ந்து செய்தார்கள், மற்றவர்களோடு இணைந்து செய்தார்கள். அப்படி நம்ம கர்த்தருக்காக எழும்பி நிற்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் வந்து நமக்கு உதவிக்கரம் நீட்டுவார். கர்த்தர் வந்து நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவருக்காக நாம் ஒரு காரியத்தையும் சேர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உதவிக்கரத்தை நீட்டுவார். நம்ம சோர்ந்து போகவே விட மாட்டார். ஏன்னா நம்ம சோர்ந்து போகின்ற அந்த நேரத்தில் சத்திய வசனத்தின் மூலமாகவோ, இல்லை ஒரு ஊழியக்காரர் மூலமாகவோ, இல்லை மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ நம்மளுக்கு ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் தருவார். நம்ம அதை வந்து நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும். ஸோ முதலாவது ஜெப வாழ்க்கை, ரெண்டாவது வந்து வேத தியானம், வாசிப்பு, அதுக்கப்புறமா வந்து அர்ப்பணிப்பான வாழ்க்கை, நான்காவதாக நல்ல குணங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் வந்து யாரையுமே ஒன்றுமே திட்டலை, யாரையுமே சபிக்கலை, யாரையுமே ஒரு வார்த்தை கூட அவர் வந்து அசிங்கமாக பேசலை. அந்த சகிப்புத்தன்மை இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சமாதானமாக வாழ முடியும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் மற்றவர்கள் நம்மளை புறக்கணிக்கும் பொழுதோ, இல்லை மற்றவர்கள் நம்மளை அவமதிக்கும் பொழுதோ நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே வந்து மனசு வந்து சோர்ந்து போயிடுறோம், கடும் சொற்கள் பேசுகிறோம், அவர்களுடைய மனதை புண்படுத்துகிறோன்றது தெரியாமல் நம்ம பேசிடுறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ரோல் மாடல் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்புறம் இந்த மாதிரி மிஷினரிகள் தான். அவர்களை பற்றி அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அவர்களை பற்றி நாம் ஒவ்வொரு வாரமும் பார்க்கும் பொழுது இந்த பழக்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல போனோம்னா நம்ம போகிற அந்த இடம் வந்து சமாதானம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். சமாதானத்தை அவர்கள் வந்து குலைக்கின்றவர்களாக, சிதைக்கின்றவர்களாக நாம் இருக்கவே கூடாது. ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. ஆமீன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாக்டர் மேரி ராஜநாயகம் அவர்களுடைய கணவர் ஞானமணி எப்படி ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இல்லை, கர்த்தர் வந்து நம்மளை இந்த உலகத்தில் படைத்தார், ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோடு நம்மளை படைச்சிருக்காரு. எல்லார்கிட்டையும் ஒரு தாளந்து இருக்குது, எல்லார்கிட்டையும் ஒரு சிறப்பு வாய்ந்த குணங்கள் இருக்குது. அதை கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்தணும். மனுஷருக்கென்று பயன்படுத்தாமல்
மனுஷனை பிரியப்படுத்தாமல் கர்த்தருக்காக நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் இன்று மேரி ராஜநாயகத்தை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. அவர் ஒரு பெண் மருத்துவ மிஷனரியாக ஊழியம் செய்தார்கள் கர்த்தாவே. ஒரு தன்னலமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள் கர்த்தாவே. உமக்கு பிரியமான வழியிலே நடந்தார்கள். கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார்கள் கர்த்தாவே. எல்லா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்தார்கள் கர்த்தாவே. அவர்கள் குடும்பமாக சேர்ந்து செய்த இந்த காரியத்திற்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்களும் ஏசப்பா எங்களாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய நல்ல ஒரு வாஞ்சை கட்டளையிடும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை சொல்லவோ இல்லை உம்மை ஆராதிக்கவோ இல்லை உம்மை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறவோ நாங்கள் வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. மனுஷருக்கு முன்பாக நாங்கள் உம்மை குறித்து அறிக்கை பண்ணுகிறவர்களாக வாழ வேண்டும் கர்த்தாவே. எல்லா காரியத்திலும் ஏசப்பா உம்மை பிரதிபலிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய பண தேவைகளை சந்தித்தருளும். அவர்கள் எங்கு சென்றாலும் ஏசப்பா உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். நீர் அவர்களை வழிநடத்தும் ஏசப்பா. போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர்கள் தேவைகளுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்தி வருகின்ற இந்த கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன்.